வார்த்தை. அந்த மனுஷன் தானியேல் ஒரு சாட்சி சொல்கிறான், நான் தேவனுக்கு முன்பாக சொல்லுங்க குற்றமற்றவனாயிருக்கு. தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாயிருக்கு. இரண்டாவது சொல்லுங்க, ராஜாவே நீ கொடுத்த வரவு செலவு பணம், எனக்கு கொடுத்த அதிகாரம், அதை நான் தப்பா பயன்படுத்தினதே இல்லை. அந்த காரணத்தை அது ஏனென்றா சொல்லுங்க, அது ஏனென்றா தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாயிருந்தேன். ராஜாவே நீ கொடுத்த பொறுப்பை நான் குற்றம் செய்ததில்லை. சொல்லுங்க இல்லையா? ஏன்னா இதுல என்ன எனக்கு ஆசை உண்டானது இல்லை. அது ஏனென்றா இது வாழ்க்கை மிக முக்கியமான கர்த்தருடைய பிள்ளைகள். பைபிள் முழுவதும் சொல்கிறது. முதல் குறிப்பு ஆண்டவருடைய ஜனத்துக்கு முதல்ல சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முதல் குறிப்பு, ஆண்டவரை நான் குற்றமற்ற மனுஷன் நினைத்து பாருங்க. சொல்லுங்க இல்லையா? தேவனுக்கு முன்பாக மாறிவர்களுக்கு சொல்லுங்க ஒரு சாட்சி. ஒரு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்குறது. பாவியா இருக்கிற வாழ்க்கை வேற. ரட்சிக்கப்படுற முன்னாடி நான் பாவியா இருந்த பாஸ்டர், மகதலேனா மரியாள் மாதிரி விபச்சார பெண்ணா இருந்தேன். 7 பிசாசு என்னை பிடிச்சிருந்துச்சு. இயேசுவை சந்திக்க முன்பதாக நான் பாவத்திலே ஜீவித்தேன். 7 பிசாசு பிடிச்சிருந்துச்சு. விபச்சாரியை போல நான் பாவியா அடைந்தேன். பாவியான ஸ்திரீன்னு தான் பைபிள் சொல்லுது. பாவியான ஸ்திரீன்னு தான் பைபிள் சொல்லுது. பாவியான ஸ்திரீ, பிசாசு பிடித்த ஸ்திரீ, ஒடுக்கப்பட்ட ஸ்திரீ, மனவோட வாழ்ந்த ஸ்திரீ. இயேசுவை சந்திக்கும் முன்பு சொல்லுங்க, இயேசுவை சந்தித்த பின்பு சொல்லுங்க, கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவித்தார். அவள்கிட்ட தான் முதல் குறிப்பே சொல்றார் ஆண்டவர், நான் உயிர்த்தெழுந்த செய்தியை நீ சகோதரருக்கு கொண்டு போன்னு சொல்றார். நான் உயிர்த்தெழுந்த செய்தியை சீடர்களுக்கு சொல்லல. மகதலேனா மரியாள் தான் இருட்டோட போறா, கல்லறைக்கு இருட்டோட ஓடி போறா. ஒரு தோட்டக்காரர் என்று எண்ணி தடுமாறு, ஐயா என் ஆண்டவரை வச்ச இடத்தை எனக்கு தெரியல, காட்டுங்க, நான் அவரை எடுத்துக்கொள்வேன். ஆண்டவரை வைத்த இடம் தெரியல. இருட்டோட கல்லறைக்கு போறா மகதலேனா மரியாள். சொல்லுங்க, எதை குறிக்குதுன்னா அவர் மேல் வைத்த அன்பு. அதுக்கு முன்னாடி பாவத்தை சிநேகித்த ஸ்திரீ, அதுக்கு முன்னாடி பாவம், சாசு பிடித்த ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ, அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்ற பின்பு சொல்லுங்க, அவருடைய வாழ்க்கை 90% ஜெபம், 10% பாவம். அப்படி இல்லை. இன்னைக்கு விசுவாசியுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. நிறைய பேர் நான் கோயிலுக்கு போறேன், ஜெபம் பண்ணுவேன், பாடுவேன், ஆனா நண்பர்களோட கொஞ்சம் நண்பர்களோடு சேரும் போது கொஞ்சம் போய் எப்படியே தடுக்க முடியல பாஸ்டர். பழைய சமதாசம் விடுதில்லை. எப்படியாவது சொந்தக்காரங்களோட சேரும் போது பாத்தீங்கன்னா அப்படியே 2 நாளைக்கு குடிச்சுட்டு இருக்கிறோம். 3ஆவது நாள் ஆலயம் ஞாபகம் வந்துருது, ஞாயிற்றுக்கிழமை வந்துருது. இந்த 2 நாள் பண்ணியா மாறிடுறேன். உண்மைதான், 2 நாள் பண்ணி சாக்கடை பண்டியா மாறி என் சொந்தக்காரோட குடிச்சு உருண்டு அவங்களோட உருண்டுட்டு வந்துடுறேன். 3ஆவது நாள் ஞாபகம் வந்துருது, நரகத்தை பத்தி பயம் வருது. அது பன்றியின் வாழ்க்கை. பன்றி ஆடு இல்லை. வெளிநாட்டு ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், ஆட்டுக்கும் பன்றிக்கும் சுபாவத்தில் வித்தியாசம் இருக்கிறது. சொல்லாமே, பன்றி சாக்கடையை விரும்பும், மலத்தை விரும்பும், அசுத்தத்தை விரும்பும், அதிலே இருக்க விரும்பும். ஆட்டுக்குட்டி தவறி சாக்கடையில் விழுந்த உடனே அடுத்த செகண்ட் வந்து இங்க தவறுதான் விரும்பும், சாக்கடைக்குள்ள இருக்க விரும்பாது. தவறிச்சு போகும்போது தவறிச்சு, பட் அதுக்குள்ள இருக்க விரும்பாது. அதனுடைய சுபாவம் டக்குன்னு துணியும். சொல்லுவாமே, அல்லது துள்றதுக்கு போராடிட்டு அது வேணும்னே விடுங்க, தவறி விழுந்து 2 காரியம். சொல்லுவாமே, எதை குறிக்குதுன்னா நம்முடைய ஆவியில ஒரு சுபாவம் இருக்கிறது. மகதலேனா மரியாள் வசனம் சொல்கிறது, அவள் பாவியான ஸ்திரீ, சாசு பிடித்த ஸ்திரீ, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உயிர்த்தெழுந்த இயேசுவை ஓடி போய் பார்க்கிறாள், தேடி போய் பார்க்கிறாள். அவள் அடுத்து கர்த்தரை சந்தித்த பிறகு பாவி கிடையாது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 95% நீதிமான், 5% மட்டும்தான் பாவி. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் நம்ம பர்சனல்லே வச்சிருக்கோம் சாட்சி இல்லாத வாழ்க்கை. எல்லாருக்கும் சாட்சி இல்லாத ஜீவியம் ஒரு 5%. சாட்சி இல்லாத, அது எனக்கு தனிப்பட்டது, என்னால விட முடியாத பலவீனம். விட்டா செத்து போயிடுவேன். சொல்லுங்க, ஆண்டோடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்லுவேன், பிசாசுடைய கொடியே அங்கதான் இருக்கு. நான் அந்த கொடியை விட்டா செத்து போயிடுவேன் பாஸ்டர், என்னால விட முடியாது. தைரியமா சொல்லுங்க, நான் சாக ரெடின்னு சொல்லுங்க, கை ஓடிடும். சொல்லாமே சுத்தமா சொல்லுங்க. நான் நீண்ட நாள் குடியாரம் பாஸ்டர், டாக்டர் குடியேறும் அப்படிதான் சொல்லுவார். கொஞ்சம் கொஞ்சமா குடி. சோசியல் ட்ரிங்கரா இருந்தா பிரச்சனை இல்லை, 10 மில்லி குடிச்சா பிரச்சனை இல்லை. ரெகுலர் குடியாரமா தான் இருக்கக்கூடாது. குடியை சீக்கிரம் விட்டா செத்து போயிடுவேன். சொல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான். இதெல்லாம் வசந்த சொல்லுது, அப்படி ஒருத்தருக்குமே நடந்தது இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க, ஆண்டவரே நான் செத்து போக ரெடியா இருக்கிறேன், பாவியா சாக விரும்பல. சொல்லுவாமே, ஆண்டவரே நான் சாக ரெடியா இருக்கிறேன்,
சாவுதானே வரும். தேவனே நான் உங்களை நேசிக்கிறேன், சாக ரெடியா இருக்கிறேன், ஆனா இந்த பாவம் எனக்கு வேண்டாம் சொல்லாமே. சத்தமா சொல்லுங்க. சில பதவிகள்ல தானா லஞ்சம் வரும். சில பதவிகள் பாத்தீங்கன்னா லஞ்சத்தை அவனே கொண்டு வந்து கொடுப்பான். நம்முடைய மனசு சொல்லும், வீட்டு வாடகை பத்த மாட்டேங்குது, விலைவாசி கூடிருச்சு, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, சைலமா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் லஞ்சம் வந்தா தேவையில்லை. 1000 ரூபாய் கம்மி. சில அதிகாரம் சாதாரணமா 2000 5000 நல்லா கட்டுற மாதிரி பணம். அது ஒரு பழக்கம், அது ஒரு சாக்கடை பழக்கம். சொன்னாமே சாக்கடையில மலத்தை திங்கிற பன்றியோட பழக்கம் அந்த லஞ்ச பழக்கம். ஆனா நீதிமானுக்கு வசனம் சொல்லுகிறது, அடுத்தவனுடைய 5 காசு எனக்கு தேவையில்லை, தூக்கி எறிகிறவங்க நீதிமான். உன் 5 பைசா எனக்கு தேவையில்லை, தூக்கி வீசு. உன் 5 பைசா அவரை என்னை ஆசீர்வதிக்க மாட்டார் ஆண்டவர். இந்த விசுவாசம்